இது கும்பகோணம் ஸ்பெஷல் கடைப்பாப்பா. செம்ம டக்கராக இருக்கும். பாசிப்பருப்பு துவரம் பருப்பு சேர்ந்து நல்ல ஃபைனாக வேக வச்சுட்டு அதை ஓப்பன் பண்ணி இல்லை ஒன்றா உங்கள் பருப்பு சூப்பராக வேகும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதோடையே 10-15 சின்ன வெங்காயம், ஒரு 3 தக்காளி, ஒரு கத்திரிக்காய், ஒரு பாதி முருங்கைக்காய், பாதி உருளைக்கிழங்கு போட்டு நல்லா ஃபைனாக வேக வச்சுக்கிட்டு உருளைக்கிழங்கு வெந்ததுக்கப்புறம் இப்படி நசுக்கி விட்ருங்க. அதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி நம்ம பொட்டுக்கடல, தேங்காய், சோம்பு, இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய் அரைச்சி கொட்டிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அரைச்சி கொட்டிட்டு லாஸ்ட்டாக வந்து சக்தி சாம்பார் பொடி ஒரு 1.5 ஸ்பூன் நம்ம போட்டுக்கணும். ஃபைனாக வெந்ததும் கருவேப்பிலை, கொத்தமல்லி, அப்புறம் கடுகு, கருவேப்பிலை, அப்புறம் இஞ்சி பூண்டு விழுது தாளித்து கொட்டிட வேண்டியதான். செம்மையாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். கும்பகோணம் கடப்பா. முருங்கைக்கீரை தோசையில் போட்டிருக்கேன். கும்பகோணம்